ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்க நக்ஷத்ரா. இன்னைக்கு நாம கேட்க போற கதை நட்பின் உருவம். கஜா யானை பக்கத்து காட்டுக்கு இடம் தேடி போச்சு. தங்க நல்ல இடம், நல்ல உணவு, சூப்பரான தண்ணின்னு எல்லா வசதிகளும் கிடைச்சது. கஜா யானை ஹாப்பியா செட்டில் ஆயிடுச்சு. புது காட்டில் தனியா இருக்க போர் அடிச்சது கஜா யானைக்கு. சரி, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்கலாம்னு காட்டை சுத்தி வந்துச்சு கஜா. அப்போ ஒரு குரங்க பார்த்த கஜா, ஏ குரங்கே, நாம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமான்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த யானைய மேல கீழே பார்த்த குரங்கு, நீ ரொம்ப பெருசா இருக்க, என்ன மாதிரி உன்னால மரத்துலலாம் ஏறி தாவி குதிக்க முடியாது, அதனால என்னால உன்னை ஃப்ரெண்டா ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. கஜாக்கு இதை கேட்டதும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, வேற யாராச்சும் கிடைப்பாங்கன்னு மறுபடியும் காட்டுல தேடி வர ஆரம்பிச்சது. அப்போ எதிரில் வந்த முயலை பார்த்து, ஏ முயலே, என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கிறியா, நாம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த முயலும் அந்த யானையை மேலே கீழே பார்த்துட்டு, ஹோ நோ, உன்னால என்னோட வீட்டுக்குள்ள கூட வர முடியாது, அப்புறம் எப்படி நாம ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. கஜா யானைக்கு இது கொஞ்சம் ஷாக்கிங்காகவே இருந்துச்சு. இருந்தாலும் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸை தேடி போச்சு. அப்போ ஒரு தவளை ஜம்ப் பண்ணி போயிட்டு இருந்தது. கஜா யானை அந்த தவளை கிட்ட போய், நாம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த தவளை, என்ன மாதிரி உன்னால ஜம்ப் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிச்சு. கஜா யானை உடனே, நான் ட்ரை பண்றேன், ஜம்ப் பண்ண பழகிக்கிறேன்னு சொல்லிச்சு. உடனே அந்த தவளை சொல்லிச்சு, அச்சச்சோ வேண்டாம்ப்பா, நீ இவ்வளோ பெருசா இருக்க, ஜம்ப் பண்றேன்னு ஏன் மேல ஜம்ப் பண்ணிட்டு அவ்வளோதான், நான் நசுங்கி போயிடுவேன், நீ வேற ஆளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. கஜா யானை ரொம்ப சோகமாயிடுச்சு. போற வழியெல்லாம் ஒவ்வொரு அனிமல்ஸையும் பார்த்து கஜா ஃப்ரெண்ட் ஆகலாமான்னு கேட்டுச்சு. எல்லா அனிமல்ஸும் அதே மாதிரி பதில் சொல்லிட்டு போயிடுச்சு. சோர்ந்து போன கஜா அதோட இடத்துக்கே போயிருச்சு. நாம ரொம்ப பெருசா இருக்கோம்னு ரொம்ப ஃபீல் பண்ணிச்சு. அடுத்த நாள் அந்த காட்டுல அப்படியே நடந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு இடத்துல நிறைய அனிமல்ஸ் தலை தெறிக்க ஓடிட்டு இருந்தது. என்ன நடக்குதுன்னு கஜாக்கு புரியல. அங்க போயிட்டு இருந்த கரடியை நிறுத்தி, என்ன ஆச்சு, எல்லாரும் ஏன் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுச்சு. காட்டுல உள்ள புலி வெறி பிடிச்ச மாதிரி எல்லா குட்டி அனிமல்ஸையும் அடிக்குது. அதை கேட்க போன என்னையும் அடிச்சிருச்சு, அதனாலதான் பயந்து ஓடிட்டு இருக்கோன்னு சொல்லிச்சு கரடி. எல்லாரையும் பார்க்க ரொம்ப பாவமா இருந்தது. உடனே கஜா அந்த புலியை தேடி போச்சு. புலிகிட்ட போய், உனக்கு என்ன ஆச்சு, ஏன் எல்லாரையும் கொடுமைப்படுத்துறேன்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த புலி, அதனால உனக்கு என்ன பிரச்சனை, பேசாம உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிடுச்சு. கஜாக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. கரெக்டா அங்க ஒரு குட்டி மான் வரவும் அந்த புலி அந்த குட்டி மானை துரத்த போச்சு. கஜா மானை காப்பாத்த வேற வழி இல்லாம புலிய ஓங்கி ஒரு உதவுச்சுது. தபகடீர்னு அந்த பக்கமா போய் விழுந்துச்சு புலி. வலி தாங்க முடியாம கத்திச்சு. இவங்களை அடிச்சா உனக்கு என்ன, அதை கேட்க நீ யாருன்னு கஜா கிட்ட புலி கேட்டுச்சு. உடனே கஜா சொல்லிச்சு, இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள அடிச்சா நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிச்சு. இதுக்கு மேலேயும் அவங்கள நீ துரத்துனா கண்டிப்பா இதே மாதிரி இன்னும் நிறைய நீ வாங்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லவும், அதை கேட்ட புலி இந்த யானையோட பெரிய உருவத்தை பார்த்து பயந்து ஓடிடுச்சு. அதை பார்த்துட்டு இருந்த எல்லா அனிமல்ஸும் கஜா கிட்ட வந்து சாரி கேட்டு சுத்தி நின்று, நீ என்னோட ஃப்ரெண்டு, நீ என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி துள்ளி குதிச்சாங்க. கஜாக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அன்னையிலிருந்து கஜாவுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. காடே ஹாப்பியாகவும் சேஃபாகவும் இருந்துச்சு. என்றைக்குமே இந்த குட்டி குட்டி அனிமல்ஸ் பண்ண மாதிரி உருவகேலி யாரையும் பண்ணக்கூடாது. நீ பெருசா இருக்க, அப்படி இருக்க, இப்படி இருக்க அப்படின்னு யாரையும் கிண்டலோ கேலியோ கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறதோ நாம செய்யவே கூடாது. ஓகேயா குட்டீஸ்? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.